உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அதிகமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆட்சியாளர்களும் தொடர்ந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஏன் குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் செய்யும்போது இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இது முதல்ல 2006ஆம் ஆண்டு விவசாய கடன் தமிழ்நாட்டில் தள்ளுபடி செய்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுமைக்கும் அனைத்து விவசாயிகளின் கடனுமே முற்றுமுழுதுமாக தள்ளுபடி செய்கிறாங்க. காரணம், அந்த சமயத்தில் வந்துட்டு முழுக்க மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் விவசாயிகள் இருந்தாங்க. கடன் தொல்லை தாங்க முடியாமல் பல விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. விவசாயிகளோட தற்கொலை அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சமயத்தில் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படி என்ற நோக்கத்தில் இந்த கடன்கள்லாம் முற்றுமுழுதுமாக தள்ளுபடி செய்கிறாங்க. 2006 தமிழ்நாடு அரசு 7,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இந்த கடன் அவங்களுக்கு எப்படி இது சுமையாக மாறுச்சு அப்படின்னா, ஏன்னா அரசாங்கம் தானே கொடுக்குது, இது ஏன் சுமையாக மாறுச்சு அப்படின்னா, அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடனை கொடுக்குறாங்க, அது திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த வட்டி கட்டலை திருப்பி அந்த கடனை செலுத்துறப்பன்னா அடுத்த ஆண்டுக்கு அந்த கடனை அவங்க கொடுக்கறது கிடையாது, நிறுத்திடுவாங்க. இதனால் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கந்து வட்டி கடன் வாங்குறது, தனியார்கிட்ட கடன் வாங்குறது போன்ற ஒரு நிலைக்கு போனாங்க. நமக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கணும், ஒரு அரசு பேங்க்கில் கடன் வாங்கினாலே அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தனியாரில் ஒரு கந்துவட்டியில் கடன் வாங்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமையாக தான் போய் நிற்கும். இன்றைக்கி வரைக்குமே கந்துவட்டி பிரச்சனை அப்படிங்கிறது பல இடங்களில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் பல விவசாயிகள், இந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் பல விவசாயிகள் தற்கொலை போயிட்டு இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துருச்சு. இதை தடுத்து நிறுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்தடுத்த ஆட்சிகளிலுமே இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி வந்து ஒரு 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இன்றைக்கு ஆளக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதான் தள்ளுபடி செஞ்சுருக்காங்களே, அப்படியே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே தான் இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வாங்கியிருந்த விவசாய கடனில் பாதி அமௌண்ட் வந்து தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதி நிலைமை மோசமாக இருக்குது, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதனால் இப்போது 2 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகளோட இதில் ஒரு தொகை அளவு வைக்கிறாங்க. 50,000 வாங்கியிருந்தால் அந்த 50,000 தள்ளுபடி செய்யப்படும். 50,000க்கு மேலே எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்றவாறு தள்ளுபடி வந்து குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்படியே குறைச்சிட்டே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வெறும் 2 ஏக்கர் நிலம் வைத்திருந்து குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாலே அவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்படும். குறிப்பாக ஒரு கடன்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு தமிழ்நாடு அரசு 30,000 45,000 வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விவசாயிகிட்ட 2 ஏக்கர் நிலம் இருந்தாலே அவன் குறைஞ்சபட்சம் வந்து 60,000க்கு மேலே தான் வாங்க போகிறாப்புல. ஏன்னா இதில் வந்து உரம் போடுறதுக்கும் விதையாக இருக்கட்டும் பல வேலைகளுக்கு இங்கே கடன் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அரசாங்கம் தனியாரும் சரியான முறையான விலையில் வந்து வாங்குறாங்களா அப்படின்னா அப்படி வாங்குறதுல அடிமாட்டு விலைக்கு தான் எப்பவுமே நெற்பயிர்கள் எல்லா விவசாய பொருட்களுமே அடிமாட்டு விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறது கிடையாது. மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய சில நபர்கள் இதில் லாபம் அடையலாம். ரொம்ப சிறிய அளவு செய்யக்கூடிய பல விவசாயிகள் இதில் நட்டமாகிட்டு இருக்காங்க. கடன் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 14 லட்சம் பேர் வந்து விவசாய கடன் வாங்கியிருக்காங்க. இதில் இப்போது 2,000 கோடி தள்ளுபடி அப்போனா இது 2,000 கோடி டிவைடட் 14 லட்சம் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 14,000 ரூபாய் தள்ளுபடி அப்படிங்கிறது தான் வருது. இது ஏன் அப்படின்னா, சில பேர் 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, சில பேர் 90,000 இருப்பாங்க, சில பேர் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்குலாம் 5,000 ரூபாய் அப்படியே ஒரு அமௌண்ட் வரும்போது சில பேருக்கு 10,000 தள்ளுபடி, சில பேர் 40,000 தள்ளுபடி, சில பேருக்கு 5,000 தள்ளுபடி, இந்த மாதிரி போகுது. இப்போ இதில் தான் சராசரியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வெறும் 14,000 ரூபாய் தான் தள்ளுபடியே ஆகுது. இதனால தான் இந்த விஷயம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருக்கு. இவங்க சொல்லக்கூடிய இந்த நிதி நிலைமை மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் வரத்துக்கு முன்னாடியிலிருந்தே எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் பிரச்சாரத்திலே இதை சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கடன் தள்ளுபடி மட்டும் கிடையாது, பல்வேறு இலவச திட்டங்களை எல்லா கட்சிகளுமே வாரி வழங்கியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான இலவச திட்டங்கள் மற்றும் இந்த மாதிரியான கடன் தள்ளுபடி மூலமாக இந்த நிதிநிலை இன்னும் மோசமாக தான் போய் முடியும். கடன் இன்னும் தமிழ்நாட்டின் கடன் வந்து அதிகமாகிட்டே போகும். சரிப்பா, இதில் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி கடன் தள்ளுபடி, இலவசங்கள் கொடுப்போம், தங்கம் கொடுப்போம், வைரம் கொடுப்போம், வைடூரியம் கொடுப்போம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவில் அவங்களோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது, அவங்களுக்கு ஆதார நிர்ணய விலையை வந்து நிர்ணயிக்கிறோம் இப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி சொல்லியிருந்தாங்க. ஒரு பொருளை இன்றைக்கி எப்படி வாங்கினாங்க, ஒரு நெற்பயிர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 கிலோ நெற்பயிரை அரசாங்கம் வந்து வெறும் 2,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 2,300 ரூபாய் இந்த ரேஞ்சில் வாங்குறாங்க. 1 கிலோ கிட்டத்தட்ட 23 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இதில் பல கமிஷன்கள் இதில் போயிட்டுருக்கு. சில உங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தொகை கொடுக்கணும், இத்தனை கிலோவுக்கு இத்தனை தொகை கொடுங்க அப்படின்ற மாதிரியான கமிஷன் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது.
அப்போது ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அவங்க போட்ட முதல்ல இருந்து கிடைக்கக்கூடிய லாபம்ன்றது பெரிதளவில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா 100 கிலோ நெற்பயிரை 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதில் தான் நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த பொருளோட சந்தை மதிப்பு குறைந்தாலும் கூடினாலும் இந்த விலையை அவங்க தாராளமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி முன் வச்சு சொன்னாங்க. அதோட நாம் தமிழ் கட்சியோட ஆட்சி வரைவில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, வேளாண்மை அரசு பணியாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய கூட்டு பணிகள் உருவாக்கப்படும். அதில் மக்களை அரசு வந்து வேலைக்கு எடுக்கும். அவங்க வந்து இங்கே பணி செய்வாங்க. விவசாயம் செய்ய முடியாத சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து லீஸுக்கு அந்த நிலத்தை வாங்கி அதுலேயுமே விவசாயம் செய்வோம் அப்படிங்கிறது. விவசாயம் அப்படிங்கிறது வெறும் நெற்பயிரில் மட்டும் இல்லை, பல்வேறு உணவு சார்ந்த அனைத்து பொருட்களும் விவசாயத்தில் தான் வரும். கரும்பு, சோளம், தென்னை, பனை, மாம்பழம், தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே விவசாயத்தை தான் வரும். அப்போ இந்த மாதிரி நிலங்களை குத்தகைக்கு எடுத்து இதில் வந்து விவசாயம் செஞ்சு, அப்போது ஒரு பொருள் வருது, அந்த ஒரு பொருள் அதுக்காக மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னா அப்படி இல்லை. அதை பிரிக்கும்போது அதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்றவாறு பிரிக்கும்போது அதில் இருந்து உபப்பொருட்கள் வரும். நெற்பயிரை வச்சு சொல்கிறேன். நெற்பயிரை பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அங்காடியில் ஒரு அரிசி வாங்குனீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். கடையில் வாங்குனீங்க அப்படின்னா வெள்ளை கலராக இருக்கும். இது என்ன மஞ்சள் கலருக்கு, இது என்ன வெள்ளை கலராக இருக்குன்னா, அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதுதான் வந்து விட்டமின் B2, விட்டமின் B3, B6 இது எல்லாமே அதில் இருக்கும். கடைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயிகிட்டேருந்து நெற்பயிரை வாங்குறாங்க, தனியாரோ அரசோ வாங்கி ஆலையில் போயிட்டு அதை பிரித்து எடுக்கிறாங்க. தவிடு வரும், எல்லாருக்குமே தெரியும். தவிடு பொதுவாக கிராமங்களில் பார்த்துருப்போம், குமிச்சு வச்சுருப்பாங்க, மஞ்சள் கலரில் தவிடு இருக்கும். அடுத்த லேயர் வந்து அந்த எல்லோ லேயர், அதில் தான் வந்து இந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை உடைக்கும் போதே சில கொஞ்சம் துகள்லாம் போகும், உண்மையாக பிரியும். இது எல்லாமே விற்பனை பொருள் தான். முக்கியமாக இந்த தவிடும் இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர் ஒரு லேயர் சொல்கிறல, இதுவுமே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வச்சுக்கூடிய ஒரு பொருள் தான். இது எல்லாம் மருந்து நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். பி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சத்து பொருளாக உடம்புக்கு தேவை இருக்குது. நரம்புக்காக இருக்கட்டும், ரத்தத்துக்காக இருக்கட்டும், பல்லுக்காக இருக்கட்டும், பல்லில் பிரச்சனை, ஈரில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அது பயன்படுது. அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக மருத்துவத்துறையிலையும் பயன்பட்டுருக்கு. அதே போல் தவிடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிஸ்கட் ரொட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மிக அதிக அளவில் பயன்படுது. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கி வந்து ஃபைபர் பிஸ்கட் அப்படிங்கிறது அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. இந்த ஃபைபர் பிஸ்கட் செய்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருளாக இந்த தவிடு தான். அரிசியிலிருந்து வரக்கூடிய இந்த உபப்பொருட்கள் தான் வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நாம் தமிழ் கட்சி சொல்லுது. அந்தந்த வளங்கள் சார்ந்த இயற்கை வளங்களை கெடுக்காத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். ஒரு அரிசியிலேருந்து இத்தனை உபப்பொருள் வருது இல்லையா, இதை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தேவைப்படும். இதை பிரித்து எடுத்து அதை ஒரு ரா மெட்டீரியலாக கொண்டு வரதுக்கு ஒரு தொழிற்சாலை தேவைப்படும். ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது கடைசி பொருளாக எப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு ஒரு தொழிற்சாலை தேவைப்படும். இந்த தொழிற்சாலைகளை வேலை செய்கிறதுக்கு பல்வேறு ஆட்கள் தேவைப்படுவாங்க. எடுத்துக்கிறதுக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் QC QEN இருக்கும், அப்புறம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் R&D இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி இந்த இதெல்லாம் இருக்கும். அதில் ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்க முடியாது. அது டேப்லெட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு, சிரப் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்போ இந்த தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள். அப்போது ஒரு அரிசி வருது அப்படின்னா நேரடியாக, அதாவது நெற்பயிர் வருது அப்படின்னா அது நேரடியாக அரிசியாக மட்டும் இங்கே போகிறது கிடையாது, பல்வேறு உபப்பொருட்கள் வருது. அப்போ அதுலேயுமே மிகப்பெரிய லாபத்தை பல நிறுவனங்கள் ஈட்டுறாங்க. ஆனால் நீங்கள் வாங்கும்போது அதை எப்படி வாங்குறீங்க அப்படின்னா, அது வெறும் அரிசியாக கணக்கு பண்ணி தான் வாங்குறாங்க. அதனால தான் இந்த 23 ரூபா விலைங்கிறது. அப்போ இதில் இருந்து வரக்கூடிய உபப்பொருட்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த லாபத்திலும் விவசாயிகளுக்கு பங்கு கொடுக்கணும். இதன் மூலமாக விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்படும். அவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து வெளில வருவாங்க. இதுதான் நாம் தமிழ் சொல்லக்கூடியது. இது கரும்பு, இது வந்து நெற்பயிரில் மட்டும் நான் சொல்கிறேன். இதே போல் கரும்பில் இருக்குது, சோளத்தில் இருக்குது, தக்காளியில் இருக்குது, வெங்காயத்தில் இருக்குது. எல்லா விவசாய பொருட்களையுமே உபப்பொருட்கள் எடுக்க முடியும். கரும்பு பார்த்திங்க அப்படின்னா, கரும்பு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. கரும்பில் இருந்து வெறும் கரும்புக்கான அந்த தொகை மட்டும்தான் விவசாயிகள் கொடுக்கப்படுது. ஆனால் கரும்புலேருந்து வரக்கூடிய அந்த மொலாசஸ்லேருந்து தான் இன்றைக்கி ஆள்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க. சாராயத்தை வச்சு பெரிய கொள்ள லாபம் அடிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு லாபம் கூட விவசாயிகளுக்கு போகிறது கிடையாது. நாம் தமிழ் கட்சி வந்துன்னா சாராய கடைகள்லாம் இழுத்து மூடிடும். ஆனால் இந்த மொலாசஸ் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த இயற்கை எரிபொருட்கள் தயாரிக்கிறது, மற்ற விஷயங்கள் செய்கிறது எல்லாமே அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நாம் தமிழ் முன்வைக்கிற கோட்பாடு. இதன் மூலமாக வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட லாபத்தில் இருந்து அவங்களுக்கு, அதாவது பேட்டர்ன் சொல்கிறாங்கல்ல, இதில் இருந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் நிர்ணயம் வச்சு இதெல்லாம் அளந்து இவங்களுக்கு ஒரு நிர்ணய தொகை வந்து வைக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழ் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முறையான ஊதியமும் முறையான லாபமும் கிடைக்கும்போது அவங்க கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட மாட்டாங்க. இதுதான் அவங்க சொன்னது. அப்போ இதை செய்யும்போது தமிழ்நாட்டின் நிதிநிலை வந்து மோசமாகாது. கடன்கள், இலவசங்கள் மூலமாக நிதிநிலை ரொம்ப மோசமாகிட்டே போகும். ஒருவேளை இந்த அதிகமான கடன்கள் கொடுக்கறது மூலம், அதிகமான இலவசங்கள் கொடுக்கறது மூலமாக
தமிழ்நாடு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை போய் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதிகமான கடன் வாங்கினாங்க அப்படின்னா இது ஃப்யூச்சரில் கடனை திருப்பி செலுத்த முடியாது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வரவு வந்து குறைவாக இருக்கும், கடனுக்கான வட்டி அதிகமாக போகும்போது இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்துட்டு மத்திய அரசாங்கம் எடுத்துப்பாங்க. இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கும் கல்விக்கும் கொடுக்கக்கூடிய தொகைன்றது குறைக்கப்படும், பல்வேறு பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியல எப்படி இந்த முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொன்னது செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். நாம் தமிழ் சொன்னது முற்றுமுழுதுமான வேறு வித பார்வை அது. இந்த விஷயத்தை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் வந்து பின்பற்றுறாங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதோ அவங்கள கடனாளி ஆக்கிறதுக்கான வேலைகளையும் அவங்க செய்கிறதில்ல. மாறாக அவங்க வந்து அதில் எப்படி லாபம் ஈட்டுறது, அவங்கள எப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துது அப்படிங்கிறது நாம் தமிழ் சொன்ன மாதிரியான இந்த விஷயங்களை அங்கே அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து ஒரு அரசு செய்யணும். ஆனால் தாவேக்கா அரசு சொல்லியிருந்ததையுமே இன்றைக்கி செய்யலை அப்படிங்கிறது தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு. நன்றி.